வேதத்தை எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆயத்தமாகும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணும்படியாக நான் யோசித்து அதற்காக ஆயத்தமாகி கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்தை அல்லாமல் ஒரு புதிய வசனத்தை, ஒரு புதிய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்துட்டே இருந்தார். அது ஒரே ஒரு கீவேர்டு மாதிரி ஆண்டவர் தந்தார். ஒரு நாள் வரும், இல்லைன்னா ஒரு நாள் உண்டு, ஒரு நாள். இந்த ஒரு நாள் அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். இது ரொம்ப அழகான வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரியும். அந்த நாளை நமக்கு தெரியாது, நம்முடைய சொந்தங்களுக்கு தெரியாது, நம்மை பெத்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. இன்றைக்கு துக்கத்திலே இருக்கலாம், இந்த நாள் உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம், இதுவரையிலும் ஒரு நாள் கூட உங்களுக்கு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லா நாட்களும் உங்களுக்கு தீமையாகவே இருக்கலாம். ஒரு நாள் வராதா? சத்துருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு நாள் வராதா? தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு நாள் வராதா? கடன்காரங்களுக்கு முன்பாக கைகட்டி நிற்காத ஒரு நாள் வராதா? சஞ்சலம் இல்லாத ஒரு நாள் வராதா? வியாதி வலி இல்லாத ஒரு நாள் எனக்கு வராதா? நான் மகிழ்ச்சியாய் மனதார சிரிக்கிற ஒரு நாள் வராதா? சந்தோஷத்தோடு ஆராதிக்கிற ஒரு நாள் வராதா? அந்த ஒரு நாளுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் நீங்கள் காத்து கிடக்கலாம், நிறைய பேர் ஆசைப்படலாம். ஆனா அந்த நாள் உங்களை விட்டு தூரத்தில் போகலாம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். அந்த நாளை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கலாம். அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில கண்டிப்பா வராது, அப்படி ஒரு நாளை நான் பார்க்க மாட்டேன், அந்த நாளை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே செத்துருவேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைத்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, ஒரு நாள் உண்டு, அந்த நாளை யாருமே அறியாவிட்டாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த நாளை அறிந்திருக்கிறார். அந்த நாள் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நாள் உங்கள் தலை நிமிரும், அந்த நாள் நீங்கள் கைகட்டி நிற்பது இல்லை, அந்த நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அந்த நாள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த நாள் ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறும். அந்த நாள் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள், அந்த நாள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள், அந்த நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அந்த நாள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த நாள் தூரத்திலே அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த நாள் சீக்கிரமாய் வரும். மகளே, உனக்கு ஒரு நாள் உண்டு, மகனே, உனக்கு ஒரு நாள் உண்டு. இன்றைக்கு துன்பத்தை பார்க்கிறதுக்கு ஒரு நாள் உண்டானால், அவமானத்தை பார்க்கிறதுக்கு ஒரு நாள் உண்டானால், வருத்தத்தை சுமக்கிறதுக்கு ஒரு நாள் உண்டானால், கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ சந்தோஷத்தை பார்க்கிறதற்கு, வெளிச்சத்தை பார்க்கிறதற்கு, ஆசீர்வாதத்தை பார்க்கிறதற்கு கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த வார்த்தை ஆம் என்று உன் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உண்டு, மூத்த மகனுக்கு ஒரு நாள் உண்டு, மகளுக்கு ஒரு நாள் உண்டு. நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஒரு நாள் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்கிறதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறியவே இல்லை. அவங்க இன்னைக்கு நீங்கள் போகிற பாதையை வச்சு தான் உங்களை அறிஞ்சிருக்கலாம்.
அந்த நாள் சிலரை சில மதிப்பிடுவார்கள். அவங்க படிப்பை வச்சு அந்த ஒரு நாளை நியமிப்பார்கள். அவர்களுடைய வசதியை வச்சு ஒரு நாளை நியமிப்பார்கள். அவர்களுடைய கடின உழைப்பை வைத்து ஒரு நாளை முடிவு செய்வார்கள். உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு நாளை முடிவு பண்ணி இருக்கலாம். அந்த நாள் உங்களை வச்சு, உங்களுடைய திறமையை வச்சு, உங்களுடைய பின்னணியை வச்சு அந்த ஒரு நாளை முடிவு பண்ணியிருக்கலாம். நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா பார் இப்படி ஆவ, இப்படி நடந்த போது, இப்படி நடக்க போது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களையும் என்னையும் அழைத்த, வேறு பிரித்த இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு நான் வச்சிருக்கிற அந்த நாளை என்னை தவிர வேறு ஒருவரும் அறியவே இல்லை. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த நாள் கர்த்தருக்கு தெரியும். அந்த நாள் தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளை நீங்கள் காண்பீர்கள். அந்த நாளை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், அந்த ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். சொல்லுங்க, அந்த ஒரு நாள் எனக்கு வரும் சொல்லுங்க. அந்த ஒரு நாள் என் பிள்ளைக்கு வரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட சொல்லுங்க, அந்த நாள் நான் நிமிர்ந்து நடப்பேன். அந்த நாள் என்னுடைய கைகளில் ஒரு குழந்தையை நான் அணைத்து கொண்டு இருப்பேன். அந்த நாள் நான் ராஜாத்தி மாறி, ராஜா மாறி இருப்பேன். அந்த நாள் நான் மன மேடையிலே இருப்பேன். அந்த நாள் கர்த்தர் என்னுடைய எல்லா கடன்களையும் கர்த்தர் முடிப்பார். அந்த நாள் என் சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகும். நல்ல நல்ல அறிக்கை செய்து நடக்குது, நடக்குது. இந்த மாதம் நடக்குது. இந்த வார்த்தை உச்சரிக்கும் போதே நடக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய தலை மேலே கரங்களை வைத்து அறிக்கை செய்யும் போதே நடக்கிறது. ஒரு நாள் இன்றைக்கு வெறுமையாய், ஹல்லேலூயா, இன்றைக்கு குறைவாய் இருக்கிற உன் பிள்ளைகள் ராஜாக்களாய், ராஜாத்திகளாய், அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நாள், நிச்சயமாய் அந்த ஒரு நாள் கர்த்தர் நமக்காய் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லை, கர்த்தர் வேதத்திலே பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் அவர்களுக்கு எந்த நாள் வெளியே வருகிறோன்னு தெரியாது, எந்த நாள் நம்ம நிறுத்தப்படுகிறோன்னு தெரியாது. ஆனால் அவர்களை அனுப்புகிறதற்கு முன்பாகவே, அவர்களை அழைக்கும் போதே ஆண்டவர் அந்த ஒரு நாளை அவங்களுடைய தலையில் ஃபிக்ஸ் பண்ணி, இப்படி ஒரு நாள் வரும்பா, அன்னைக்கு நீ சாதாரணமானவனாய் அல்ல, உன்னை அசாதாரணமானவனாய் நிற்க பண்ணுவேன் என்று வேதத்தில் திருஷ்டாந்தரங்களை ஆண்டவர் ஒன்றொன்னா எடுத்து நமக்கு காண்பிக்கிறார். வேதத்தில் இருக்கிற 75% கதாபாத்திரங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு நாள், அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு நாளை கர்த்தர் அவங்களுக்கு தந்தார். அந்த நாளிலே நிறைய பேர் கைகளை தட்டி அவர்களை வரவேற்றார்கள், நிறைய பேர் அங்கீகரித்தார்கள். அவர்களுக்கு செய்த அதே ஆண்டவரை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஆராதிக்கிறீர்கள். இந்த மாதம் முழுதும் உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒன்று, முதல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவது, என் மனதில் இருக்க வேண்டியது, ஒரு நாள் வரும், அது கர்த்தருக்கு தெரியும். அன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். அன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாய், அவர் அருளுகிற வெளிச்சத்திலே எனக்கு முன்பாக இருக்கிற இருளை நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார், மகிமை
வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்க கூடாத ஒரு நாளை, இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் சந்திப்பேன்னு நினைக்கல, ஆனா அந்த மாதிரி ஒரு நாளை சந்தித்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில தீமையை சந்தித்த அந்த ஒரு நாள், நன்மையை சந்தித்த அந்த ஒரு நாளை குறித்து வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வேதத்தை திறந்து முதலாவதாக ஆதியாகமத்திலே 25ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒரு நாள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போறனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். நல்ல கவனமாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, வேதத்திலேயே இங்கே சொல்லப்படுகிற முதல் ஒரு நாள் அப்படின்றது இந்த நாள் தான். அந்த ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். கவனிங்க, ஏசா எதற்காக களைச்சு போனான்? ஏன் அவனுக்கு பசி எடுத்துருச்சு? ஏன் அவனுக்கு சாப்பாடு இல்லை? அதுவும் எனக்கு இப்பொழுது இருக்கிற இந்த பசியினால நான் செத்து போயிடுவேன், நான் சாக போறேன், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதற்கு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுகிற அளவிற்கு இந்த பசி எதனால வந்துருச்சு? இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க 2 பேருக்கும் 2 வேலை. ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வன சஞ்சாரியா இருந்தான், அவன் வேட்டைக்காரனா இருந்தான். ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். கவனிங்க, 2 பேருடைய வேலை. ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வேட்டையாடுகிறவன். இன்னொருத்தருடைய வேலை என்ன அப்படின்னா, வீட்டிலேயே உட்கார்ந்து கூடாரவாசி, குணசாலி, கூடாரவாசி. இவருடைய தகப்பனாருக்கு வேலை இருந்தது. இவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, இவங்க தாத்தா, அவங்களுடைய வம்சாவளியா இவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. அது என்ன வேலைன்னா, இவங்களுடைய குடும்பத்தினுடைய வீட்டு தொழிலை போல ஒரு தொழில். ஆடு மேய்க்கிறது தான் இவங்களுடைய வேலை. அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய வீடுகளிலே வைத்து அதை பராமரித்து அதை விற்கிற வேலை தான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்திலேயே தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச அந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இப்போ இந்த ஏசா ஒரு வேலையை சூஸ் பண்றாரு. என்ன வேலை அப்படின்னா, அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறவனாய். அவனுடைய தகப்பனார் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ என்ன பண்ணுனா, நீ வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குனுடைய வாய்க்கு ருசியா இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். அப்படின்னா இவன் வெளியில போய் ஏதாவது முயல், அந்த மாதிரி காட்டிலே வாழ்கிறது, இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு சமைச்சு கொடுக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சாங்க. பொதுவாக வீட்டில் வளர்க்குறத விட நம்ம வெளியில் போய் பிடிச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அதிகம். ஏன்னா அது முழுக்க அந்த புல் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லி, இந்த இடத்திலே ஏசா களைத்து போய் சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா விசனமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வேட்டைக்கு போன இடத்துல எதுவுமே அவனுக்கு அகப்படவே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த மீடியேட்டர், இந்த வேலையெல்லாம் பார்க்குற நிறைய பேர் இதை நீங்கள் முழு நேர வேலையாக நீங்கள் வைக்காதீங்க, இந்த வேலைக்கு ரொம்ப அதிகமாய் நீங்கள் போகாதீங்க, உங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மீடியேட்டர் வேலை அப்படின்னு அதில் பல வெரைட்டி இருக்குது. சில மீடியேட்டர் வேலை அப்படின்றது எப்பொழுது வாய்க்குமோ அப்பொழுது மட்டும்தான் வாய்க்கும். அதான் சிலர் உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, யோகம் இருந்தால் மட்டும்தான். அதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்.
நடக்கலாம், நடக்காமற் போகலாம். நடந்தால் லாபம். இந்த காட்டில் வேட்டையாட போகிறதும் என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சிக்கும் போது சிக்கும், இல்லைன்னா சிக்காது. சில உங்களுடைய வாழ்க்கையில தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை நீங்க ஒரு நாள் சூஸ் பண்ணாதீங்க. சிலருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் எப்படியாவது அதை வாய்க்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சா போதும், இந்த பிஸ்னஸ் மட்டும் நடந்தா போதும், இது கிடைச்சா நான் செட்டில் ஆயிடுவேன். நன்றாய் கவனிங்கள், இதே போல நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தொழில் உங்களுக்கு சைடா செகண்டா அடுத்ததா இருந்தா தப்பு இல்லை. ஆனா மெயின் வேலையா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த வேலை செஞ்சு முடியும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஊதியம் கிடைக்கும், எனக்கு வருமானம் கிடைக்கும். நான் இந்த ஒரு மாசம் வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு வருமானம். நான் இந்த ஒர்க் பண்றேன், இந்த ஒர்க்ல எனக்கு இவ்வளவு வருமானம். இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நிறைய பேர் தோற்று போனதற்கு காரணம், நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே இழந்ததற்கு காரணம், இந்த ஏசா தன்னுடைய சகோதரனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கிடைக்கும் போது பல்கா கிடைக்கும், கிடைக்கும் போது பெருசா கிடைக்கும், கிடைக்கும் போது இந்த யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான், வெஜ். அது எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? அது சாப்பிட்டா போர் அடிக்கும். ஆனா ஏசா வேட்டையாடி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மகன் யாக்கோபு என்னதான் கூழ் சமைச்சு கொடுத்தாலும் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் சேர்ந்து உழைக்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிரும்ல, 5 வருஷம் சேர்ந்து உழைக்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிரும்ல. 5 வருஷம் வேலைக்கு போக மாட்டாங்க, 4 வருஷம் வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த ஒன்றை பிடிச்சிட்டு அது வரும். அது வந்துச்சுன்னா எனக்கு 5 வருஷத்தினுடைய சம்பளம் சேர்த்து வரும், 6 வருஷத்தினுடைய சம்பளம் சேர்த்து வரும். நல்லா கவனிச்சுக்குங்க. அது இந்த ஏசாவை போல ஒருவேளை அகப்படாம போச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது நடந்தா நான் செட்டில் ஆயிடுவேன்னு நினைச்சிட்டு அவங்க எதுக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணாம இந்த ஏசாவை போல கடைசியில தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தன்னுடைய தகப்பனாருடைய தன்னுடைய குடும்பத்தில் இருந்த நிறைய பணங்களை இழந்த எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை, நீங்க ஜெபம் பண்றது தப்பு இல்லை, நீங்க காத்திருக்கிறது தப்பு இல்லை. ஆனா நீங்க காத்திருக்கிறது, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது உங்களுடையதா இருக்கணும். அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எடுக்க கூடியதா இருக்கணும். அது கண்டிப்பாக என்னை விட்டு போகிறதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற 100% அந்த ஊர்ஜிதமான ஒரு காரியம் உங்களுக்கு வேணும். இது எதுவுமே இல்லாம கண்மூடித்தனமா விசுவாசம், ஃபெய்த்து, கர்த்தர் அப்படி பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்க யாருமே ஏமாந்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசாவ மாதிரி இருக்க வேண்டாம். கூழ் குடிச்சாலும் கஞ்சி குடிச்சாலும் நீங்க செய்கிற கஷ்டமான வேலைக்கு அப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க செய்யுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை வருஷம் தாண்டி வருமா மாமா? எத்தனை வருஷம் தாண்டி? 10 வருஷம் தாண்டி. கண்ணுக்கு தெரியாத மனுஷன், அவங்க யாருன்னு தெரியல, ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, ஒரு நபருடைய போட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த மனுஷன் பழக்கம் இல்லை, அந்த மனுஷன் பேசினதில்லை. அப்படிப்பட்ட கண்மூடித்தனமா நம்ம இன்வெஸ்ட் பண்றது யாருன்னே தெரியல, நம்ம பணம் கொடுக்கறது யாருன்னே தெரியல, நம்ம ஒர்க் பண்றது யாருன்னே தெரியல. இப்படி தெரியாத ஒரு நபர், தெரியாத ஒரு சூழ்நிலையில லட்சக்கணக்கான பணத்தை, ஆயிரக்கணக்கான பணத்தை பார்க்காத வெறும் இமெயில் ஐடியை வச்சு, இல்லைன்னா வெறும் ஒரு போட்டோ வச்சு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை வச்சு
அவ்வளவு லட்சங்களை அவ்வளவு ஆயிரங்களை நீங்க கண்மூடித்தனமா செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்களை போல ஞான குறைவான மனுஷங்க யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? அது ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலரை நினைத்தா அவ்வளவு வேதனையா இருக்குது. அவ்வளவு வேலை. 10 லட்சம் ரூபாய் நஷ்டப்படுத்திட்டேன், 20 லட்சம் ரூபா போயிடுச்சு, 5 லட்சம் ரூபா போயிடுச்சு, 10,000 ரூபாய் போயிடுச்சு. எது எப்படி செலவு பண்ணீங்க? கண்ணு தெரியல, யாருன்னு தெரியல. அவ்வளவுதான். 10,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா நகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு பொருளை அனுப்புவேன்னு சொன்னாங்க. இந்த பணத்தை கட்டினா 50 லட்சம் ரூபாய் உன்னுடைய மிஷினை அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான நம்மை ஆசையை தூண்டுகிற அந்த மனுஷங்களிடத்துல நீங்க சிக்கிட்டீங்கன்னா உங்க சமாதானத்தை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். ரொம்ப கவனமா கவனிச்சுக்கப்பா. நீ செய்கிற வேலை என்ன வேலைன்னு உனக்கு தெரியணும். நீங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு அந்த உழைப்பு முடிஞ்ச உடனே நீ 1000 ரூபாய் லாபம் பார்க்க வேண்டாம், 10 ரூபாய் லாபம் பார்த்தா கூட போதும். அந்த 10 ரூபாவும் உன் கையில வருகிற வேலையா இருக்கணும். கண்மூடித்தனமா நாளைக்கு வரும், நாளானைக்கு வரும், 10 இப்படிப்பட்ட வேலையிலே தயவு செய்து யாருமே இறங்க வேண்டாம். அப்படி ஒருவேளை அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்குது அப்படின்னா அதை சைடா ஒரு பக்கமா, அதுவே முழு வேலையாய் அல்ல. சரி, அது கிடைக்கும் போது நமக்கு லாபகரமா இருக்கும், கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நீங்க போறதா இருந்தா தப்பு இல்லை. ஆனா நீங்க முழுமையாய் இது எனக்கு லக்கு, என்னது உலகம் என்ன சொல்லுவாங்க, லக் இருந்தா கிடைக்கும். முயல் குட்டி ஏசாவுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? லக் இருந்தா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த இடத்துல முயல் குட்டி இருக்குன்னு தேடி போக முடியாது, இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இருக்குன்னு தேடி போக முடியாது, இந்த இடத்துல நமக்காக பன்னிக்குட்டி ரெடியா இருக்குன்னு தேடி போயிட முடியாது. ஏதோ போற வழியில சிக்கிருச்சுன்னா அன்னைக்கு ஃபீஸ்ட் தான், சிக்கல்லைன்னா கஞ்சி கூட வழியில். ஏசாவுனுடைய நிலைமை என்ன தெரியுமா? சிக்குனா பெரிய ஃபுட்டு, விருந்து, ராஜ விருந்து, கொத்துக்கறி போடலாம், எலும்புக்காக கேட்கலாம், தலையை தனியா கேட்கலாம், குடலை தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம். ஆனா ஒண்ணுமே அகப்படலை அப்படின்னா, கஞ்சி கூட இப்ப என்ன பண்ண முடியலன்னா, ஒரு நாள் ஏசா களைத்து போய் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்த நாள் அந்த நாள். ஏசாவுனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல. அவனுடைய பசி உச்சகட்டமா இருக்கிறது. தான் நினைத்து கொண்டு போன தான் எதிர்பார்த்த எதுவுமே அவனுக்கு அகப்படலை. களைத்து போனான். அந்த காடு முழுவதும் அலைஞ்சும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை அந்த ஒரு நாள். அப்போ தனக்கு முன்பாக இருக்கிற சகோதரன் வந்து இவனுடைய அந்த டைமை நல்லா புரிஞ்சுக்கிறான், இவனுடைய சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிறான். அந்த சூழ்நிலையை புரிச்சுட்டு அவனோட டீல் பேசுறான். எப்பா, உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது, நீ இதை தரியா, உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தரியா, நான் தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அதோட நிக்காம, இல்ல நீ எழுதி கொடுத்துரு, நீ வாக்கு கொடுத்துரு. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவன் யாக்கோபு. அந்த ஒரு நாள் ஏசாவுனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், எல்லாவற்றையும் இழந்த நாள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏசாவுனுடைய ஒரு நாளை இன்றைக்கு தினம் தினம் நீங்கள் சந்திக்கலாம், டெய்லி சந்திக்கலாம். பாஸ்டர், அந்த ஏசாவுனுடைய ஒரு நாளை நான் இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கிறேன். தன்னுடைய பிரயாசத்திற்கு எதற்கும் பலன் இல்லை, தன்னுடைய முயற்சிக்கு எதுக்கும் பலன் இல்லை, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்ச எதுக்குமே பலன் இல்லை. அந்த மாதிரி ஒரு நாளை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு வட்டிக்காரங்க, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு பேங்கு, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு என்னுடைய சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்த்து என்னுடைய எல்லாத்தையும் எடுக்கிறதற்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் இன்னைக்கு சந்திக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் முடித்து பிறகு சில ஆண்டுகள் தாண்டின உடனே ஏசாவுக்கு ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சேயீர் மலை நாட்டையே அவனுக்கு சொந்தமாய் கர்த்தர் கொடுத்த ஒரு நாள் அவனுடைய நாள் வாழ்க்கையிலே வந்தது. ஹல்லேலூயா. ஏசாவனுடைய அந்த தீமையான எல்லாவற்றையும் இழந்த, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த, தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் நஷ்டமான அந்த ஒரு நாளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு நாளை உனக்கு நான் கட்டளை இடுவேன். அன்று நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நான் உங்களுக்கு செய்து சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு கர்த்தர் கிஃப்டா கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நாள் நீங்கள் நினைக்காததும் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு ஏசாவுக்கு கொடுத்த ஒரு நாளை நான் கண்டிப்பாய் பார்ப்பேன். Thank you Jesus. Hallelujah. ஒரு நாள் களைத்து போய் வந்தது உண்மையானால் ஒரு நாள் கம்பீரத்தோடு வருவீர்கள். ஒரு நாள் தங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று வருவீர்களே, ஆனால் ஒரு நாள் நீங்கள் பட்ட பிரயாசம் வீணாய் போகவில்லை என்கிற ஒரு நாளை கர்த்தர் நிச்சயம் எனக்கு கட்டளையிடுவார். என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு முன்னே செல்லுகிறவர், இந்த மாதத்தை எனக்கு தந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னா, ஏசாவனுடைய அந்த ஒரு நாளை மாற்றுகிறவர் தான் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு நாள், அந்த நாளை மறக்கவே முடியாது. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த நாள் தான் அந்த நாள். தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி கொண்டு ஓடி போகும்போது தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறான், ஒரு ஆசீர்வாதமாவது எனக்காக வைத்து விடலையா? இல்லைன்னு சொல்லி திரும்பி வரும்போது என்னுடைய எல்லாத்தையுமே அவன் ஏமாத்திட்டான். இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஆசீர்வதிச்சதை ஏமாத்திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இவன் எடுத்துட்டான்ல. என்னதான் இருந்தாலும் தனக்கு கிடைத்த, இனாமாய் கிடைத்த, தான் உழைக்காமல் கிடைத்த, தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து கிடைத்த, தனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தனக்கு வந்த ஒரு வாய்ப்பு, தனக்கு வந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த அந்த வலி ஏசாவுக்கு ஒரு நாள் அல்ல, பல வருஷம் அவனை தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வந்த, உங்களுக்கு கிடைத்த உங்களுடைய அந்த அந்த வாய்ப்புகளை இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை இழந்து, இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் இழந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு நாளை நான் விட்டுட்டேன், இது என்னை விட்டு போயிருச்சு, ரொம்ப லாபகரமாக எனக்கு அது கிடைச்சிருச்சு, அது மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா நான் செட்டில் ஆகிருப்பேன், அது மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன், அது மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு என்னுடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அதை நான் இழந்துட்டேனே. அந்த ஒன்னே ஒன்று உங்கள் மனசில் மறுபடியும் மறுபடியும் மறக்க முடியாத ஒன்றாய், நீங்கள் இழந்து போன பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் இழந்து போனதை மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, ஏசாவுக்கு ஒரு மலை நாட்டை கொடுத்து அவன் இழந்து போன சேஷ்டபுத்திர பாகத்தை மறக்கும்படி பண்ணின கர்த்தர், அவனுடைய நஷ்டங்களை மறக்கும்படி பண்ணின கர்த்தர், அவனுடைய அவமானங்களை மறக்கும்படி பண்ணின கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, ஒரு நாள் ஏசாவுக்கு சேயீர் மலை நாட்டை தந்தது போல உங்களையும் என்னையும் உயர்த்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத சத்தமாய் பாடி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். பலத்தோடு ஆகும், உம்மாலேதான். திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பர் 1, முதலாவதாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். எந்த நாள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க நஷ்டப்பட்டது, நீங்கள் தொலைத்தது, இவை அனைத்தையும் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு நாள். நீங்கள் தொலைக்கிறதுக்கென்று ஒரு நாள் இருந்து தானே, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம் விட வேண்டிய ஒரு நாள் என்று ஒன்று இருக்குமானால், நான் நம்புறேன் சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் இழந்த அத்தனை, உங்களை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் நிமித்தமாய் நீ இழந்த அத்தனையுமே நீங்க விலையில்லாமல் மீட்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்காக நீங்க அதை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக நீங்க அதை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக அது உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு, ஆனா அது இந்த ஏசாவனுடைய இந்த விஷயத்துல நிறைய மறைந்த ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு வந்திருக்கிற, தங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருள் மேல எவ்வளவு கவனமாய், இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல எவ்வளவு கவனமா இருக்கணும்னு இந்த சத்தியம் நமக்கு விளங்குது. அதுல நம்ம கவனமா இருக்க வேண்டிய அவசியம். ஆனாலும் சூழ்நிலை நிமித்தமாய் இழந்த அத்தனை பேரும் திரும்பவும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் இன்னொரு நாளை கூட நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டிலே இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனிதன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள்ளே கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு விட்டு வெளியே ஓடி போனான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமானன் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்திலிருந்து வைத்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்திற்கு வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்திலே விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் வருகிறது. நம்பர் 1, முதலாவதாக ஏசாவுனுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள்.
அந்த மறக்க முடியாத நாள் என்ன அப்படின்னா, தன்னுடைய பிரயாசங்கள் அனைத்தையும் இழந்த, தன்னுடைய ஞானக்குறைவினால் சகலத்தையும் விட்ட ஒரு நாள். இங்க யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை அவன் சந்திக்கிறான். எந்த நாள் அவன் சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல பேரை தன்னுடைய எஜமானிடத்தில் வாங்குவதற்கு பல பிரயாசப்பட்டாச்சு. இப்போ ஒரு நல்ல பேர் யோசேப்புக்கு அங்க இருக்குது. நல்லவன், நல்லா ஒர்க் பண்றான், அவனோட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார், இப்படி ஒரு நல்ல பிள்ளை அப்படின்ற பேரை எல்லாருக்கும் முன்னாடியும் வாங்கிட்டார். ஆனா ஒரு நாள் எதேர்ச்சியா அந்த வீட்டில் பல நாட்கள் போகிறவன் அன்னைக்கு போகும்போது அந்த வீட்டில் சுற்றி யாருமே இல்லை. அந்த லேடி எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு, இல்லை என் வீட்டில் யாருமே இல்லை, என்னோட நீ தப்பு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் இவன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு, இல்லை ஆண்டவர் என்னை பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துட்டான். இதுவரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்றதற்கு நிறைய அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டும் போது அவங்க அப்பா தட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னைக்குனாலும் நீ நல்லா இருப்ப, நீ உண்மையா வாழ்றவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிசுத்தமா வாழ்றவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, ஜெபிக்கிறவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. ஆண்டவரோட நீ நடக்கிறதற்கு கண்டிப்பா ஒரு நன்மை உண்டு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை உண்டுன்னு அவங்க அப்பா தட்டி கொடுத்து, சூப்பர்ப்பா, ரொம்ப நல்லதுப்பா, நீ இவ்வளோ ஸ்பிரிச்சுவலான பையன், கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவங்க அப்பா சொல்லி வளர்த்தினாரு. ஆனா இந்த யோசேப்புக்கு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு இதுவரைக்கும் எங்கேயுமே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்ததற்கு, உண்மையா இருந்ததுக்கு அவனுடைய வீட்டில் அங்கீகாரம் கிடைக்கல, அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் அவனுடைய உண்மையை, அவனுடைய பரிசுத்தத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே இல்லை. பரவாயில்ல, அவன் உண்மையா வாழ்ந்ததுனால தான் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல பொறாமப்பட்டாங்க, அவன் உண்மையா இருந்ததுனால தான் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா அதுக்காக உண்மையை விடல. எகிப்திலே வந்தும் தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலையும் கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்ற அந்த உண்மையை, அந்த பரிசுத்தத்தை திரும்ப ஃபாலோ பண்ணி, கண்டிப்பாக நான் என்னுடைய பரிசுத்தத்திற்கு, என்னுடைய நீதிக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஒரு நாள் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, அவன் உண்மையா இருந்ததற்கு அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எதிர்பார்க்காத சிறைச்சாலை அவனுக்கு கிடைச்சிருச்சு, எதிர்பார்க்காத தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. பழி சொல்ல அவன் தலை மேல வச்சாங்க, அவன் பொய்யன் அப்படின்னு காமிச்சாங்க, இவன் மோசமான பையன் அப்படின்னு காமிச்சாங்க. அந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். செய்யாத தப்புக்காக கைகட்டி நின்ற நாள், செய்யாத தவறுக்காக இவனுக்காக பேசுவதற்கு கூட ஒருத்தரும் இல்லாத ஒரு நாள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச வருடங்கள் தாண்டினதற்கு பிற்பாடு இந்த ஒரு நாளை சந்தித்த இந்த யோசேப்பை கர்த்தர் இன்னொரு நாளை சந்திக்க பண்ணினார். எந்த நாள் அப்படின்னு சொன்னா, நீ நிரபராதி, நீ உண்மையுள்ளவன், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஞானம் சாதாரணமான ஞானம் அல்ல, கர்த்தர் உன் கூட இருந்தா மட்டும்தான் இந்த ஞானம் வெளிப்படும் என்று ராஜாவே புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பாவி என்று தள்ளப்பட்ட அந்த இடத்துல ராஜாவே அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வந்தார். அவனுடைய பரிசுத்தத்திற்கு அன்று பரிசு கிடைச்சிச்சு, அவனுடைய நீதிக்கு அன்று பரிசு கிடைச்சிருச்சு, அவனுடைய உண்மைக்கு அன்றைக்கு பரிசு கிடைச்சிருச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இவ்வளவு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து என்ன கிடைச்சிருச்சு? ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? என்னுடைய நீதி எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குல்ல. துன்மார்க்கன் வாழ்றான், அசுத்தன் வாழ்றான், இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்றவங்க நல்லா இருக்காங்க. ஆனா உண்மையை பேசுற நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். நான் இதுக்கு பொய்யே பேசியிருக்கலாமே, நான் இதுக்கு தப்பே பண்ணியிருக்கலாமே, நான் இதுக்கு மிஸ்டேக் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படின்னெல்லாம் உங்க மனசு சொல்லலாம். ஆனா ஒரு நாள் நீங்க பரிசுத்தத்திற்காகவே தண்டிக்கப்படுறீங்கன்னா, நீதிக்காகவே தண்டிக்கப்படுறீங்கன்னா, ஒரு நாள்
உங்களுடைய நீதிக்காக, உங்களுடைய உண்மைக்காக, உங்க பரிசுத்தத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய உண்மைக்கு, நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி உங்க உண்மைக்கு பெரிய பலனை, உங்க உண்மைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்காமல் போகவே மாட்டார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணாதான் பிழைக்க முடியும், இப்படி இருந்தாதான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படின்னு இந்த உலகம் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாம அசுத்தமாய் வாழ்ந்து பொய்யாய் சம்பாதித்து வைக்கிற கோடிக்கணக்கான சாபம் பிடிச்ச பணத்தை விட கஷ்டப்பட்டு உண்மையாய் உழைக்கிற அந்த ஒன்றே நமக்கு ஆசீர்வாதமாக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால எப்பொழுதுமே உண்மைக்கு உடனே மதிப்பு கிடைக்காது, உண்மைக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்காது, உண்மையாய் வாழ்கிறதற்கு உடனே கைத்தட்டு கிடைக்காது. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அது வர வேண்டிய, கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாய். மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அவனுடைய உண்மை ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உண்மை. மொர்தெகாயினுடைய பரிசுத்தம் தள்ளப்பட்ட பரிசுத்தம். மொர்தெகாயினுடைய சின்சியரான ஒர்க்கு எல்லாராலும் மறக்கப்பட்டுருச்சு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் ராஜாவினுடைய தூக்கத்தையே ஆண்டவர் எடுத்து மொர்தெகாயை குறித்து பேச வைத்து அவனுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு நாள் வருமானால், இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், நீங்க எங்கிருந்து கேட்டாலும் நான் ஆணித்தரமா நம்புறேன், நீங்க பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க நீதியாய் வாழ்வதற்கு ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஜெபிக்கிறதற்கு ஒரு பதில் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் உண்மையாய் வாழ்ந்ததற்கு ஒரு பதில் உண்டாகும். உடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதற்கு ஒரு பதில் உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால சின்ன சின்ன இந்த அற்பமான விஷயங்களுக்காக உங்களுடைய உண்மையை ஒரு நாளும் நீங்க விடாதீங்க. உண்மையில நீங்க சந்தோஷப்படுங்க. உண்மையை பேசுறதுனால, உண்மையா நடக்கிறதுனால நீங்க இழக்கும் போது அதுக்கு சந்தோஷப்படுங்க. உண்மையா பேசுறதுனால வருகிற சிறைச்சாலைக்காக சந்தோஷப்படுங்க. அதை துன்பத்தோட நீங்க எதிர்கொள்ளாதீங்க. நான் உண்மையா நடந்ததுனால எனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதுல சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை 1000 பேர்ல உங்களை மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. 1000 பேர் அந்த இடத்துல அந்த தப்பை செய்யும் போது நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல அந்த தப்பை பண்ணலைன்னா, நீங்க தான் ஸ்பெஷல், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க தான் பரலோகத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தான் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுக்காக நான் துக்கமே பட மாட்டேன். அதுக்கு நான் என்ன படுவேன்னா சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் வரும் என்னுடைய உண்மைக்கு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு நாள், என்னுடைய பரிசுத்தத்திற்கு பரிசு கொடுக்கப்படுகிற ஒரு நாள். சொல்லுங்க சொல்லுங்க, அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நாள் இன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு நாள் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற நாள் வரும். இன்றைக்கு என்னுடைய உண்மையை பார்த்து என்ன கடிந்து கொள்கிறார்னா, என்னுடைய உண்மைக்கு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் கர்த்தர் எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. என்னுடைய உண்மையை அங்கீகரிக்கிறது இந்த சத்தம் போய் சேர சேர, தகப்பனே, அந்த வாலிப தம்பி, அந்த வாலிப தங்கச்சி, உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். எல்லாருக்கும் சுலபமா நடக்குது அப்பா. ஆனா உண்மையா இருக்கிற என் பிள்ளைக்கு மட்டும் லேட்டா இருக்கு. நீதிக்கேடு செய்யறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் சீக்கிரமா கிடைக்குது.
எங்க பிள்ளை மட்டும் ரொம்ப நாள் காத்திருக்குது அப்பா. இப்போ இந்த பிரசங்கம் பண்ண இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள யோசேப்புனுடைய தலையை நிமிர பண்ணின கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு நாள் காலையிலே சிறைச்சாலை என்று எழுதப்பட்ட அந்த நாள் மாறி ஒரு நாள் விடுதலை என்கிற அந்த நாள் வந்ததே. நன்றி. அந்த நாள் என்னுடைய பிள்ளைக்கு வரட்டுமப்பா, வரட்டுமப்பா, வரட்டும் ஆண்டவரே. நம்பத்தக்கவர் நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே, உண்மை உள்ளவர் நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரே. நீர் பொய் சொல்லுகிறதற்கு ஆண்டவரே நீர் மனிதன் அல்ல, நீர் மனம் மாறுவதற்கு மனுப்புத்திரனும் அல்ல. உண்மைக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர், நேர்மைக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர். இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் உண்மையாய் நடந்து பரிசுத்தமாய் நடந்து பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேர் மேலையும் கர்த்தருடைய அளவற்ற கிருபை கடந்து வருவதாக. கைகள் எல்லாரும் தட்டி சொல்லுவோம், நன்றி அப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும். தெய்வமே தொடங்கியதே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, ரகமோ தொடங்கியதே. இப்ப சொல்லுவோம் கைகளை தட்டி பாடி சத்தமாய் யோசேப்புனுடைய அந்த ஒரு நாளை சந்திக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீங்களும் நானும் இன்று ஆராதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிற நாளாய் முடியும். அன்று நம்முடைய பரிசுத்தத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற நாளாய் முடியும். கூட வேலை செய்கிற படிக்கிறவர்களுக்கு முன்பு உங்களுடைய உண்மைக்கு தக்க பலனை நிச்சயம் ஆண்டவர் தராம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க பண்ணுகிற அத்தனை தவறுகளையும் சத்ரு ஒன்னொன்னா கணக்கு வச்சு உங்களை குற்றப்படுத்துவானே. ஆனால் நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிதபிக்காம பரிந்து பேசாம இருப்பாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய உண்மையை பார்க்கிறவர்.
நம்முடைய நீதியை பார்க்கிறவர். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தமா வாழ்றீங்கன்றது கர்த்தருக்கு தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற முன்மாதிரி சரியில்லை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்கள் சரியில்லை. ஆண்டவரை ஆராதிச்ச ஒரு காரணத்திற்காக, ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரு காரணத்திற்காக நீங்க எவ்வளவு இறங்கி போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க எவ்வளவு மெதுவா போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க நினைச்சிருந்தா அவங்கள மாதிரி கோவப்படலாம், நீங்க நினைச்சிருந்தா அவங்கள மாதிரி எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த ஒரு பயத்தினால கர்த்தருக்கு பயந்து தீமை செய்ய வேண்டாம், பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க பாருங்க, உங்க பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்காக வழக்காடுவதற்கு கர்த்தர் 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 ஹல்லேலூயா. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கட்டும். யார் சொன்னாலும், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, யார் சொன்னாலும் நம்முடைய வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும். கேட்கல? சிமேயு நம்மளை தூசிக்கும் போது நம்ம சார்பில் இருக்கிற ஒருத்தன் அந்த செத்த நாய் ஏமாத்திரம் அப்படின்னு நமக்கு சப்போர்ட்டிவா ஒரு நபர் இருக்கதா? கேட்கல? சிமேயு தாவீதை தூசிக்கும் போது எல்லாருமே தாவீதுக்கு எதிராக நின்னாலும் பக்கத்துல நிற்கிற வேலைக்காரன் அந்த செத்த நாய் உங்களை தூசிக்கிறதுக்கு ஏமாத்திரம், விட்டுருங்க, அவனை முடிச்சிடலாம், அவனை ஒரே சொருகா சொருகிறேன் அப்படின்னு சொன்னாலும், தாவீதுனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கணும். கொஞ்ச நேரம் வாயை மூடுறா, கொஞ்சம் விட்டுற, நீ என் மேல உள்ள பாசத்துல தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நல்லவர், இவருக்கு போய் இப்படி வருதுன்னு தான் எனக்கு நீ சொல்றேன்னு தெரியும். ஆனாலும் சிமேய் மேல கை வைக்கிற வேலை என் வேலை கிடையாது, என் வேலை கிடையாது. அது யாருடைய வேலைன்னா அது கர்த்தருடைய வேலை. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக பேசுறாரு. உங்க மேல அன்பு வச்சு, உங்க மேல பாசம் வச்சு, உங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய நஷ்டங்களை புரிஞ்சு கொண்டு யாரோ ஒருத்தர் விட்டுறக்கூடாது, விடக்கூடாது, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணி உங்களை ஏதாவது ஒன்றை பண்றதுக்கு நேராக வழி நடத்தும் போது பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. சண்டை ஆரம்பிச்சு விடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சண்டை நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்களுக்கு, நம்ம மேலே பரிதாபப்படுறவங்களுக்கு சண்டையை ஆரம்பிச்சு விடுறதுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம கூட டிராவல் பண்ணுறதுக்கு தெரியாது. சொல்லுங்க, அதை முடிச்சு வைக்கிறதுக்கு தெரியாது. சண்டையை ஆரம்பிச்சு விடுறவங்க உங்களுக்கு வேணுமா, முடிக்கிறவங்க வேணுமான்னு கேளுங்க, கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க, யார் வேணும் உங்களுக்கு, யார் வேணும் பிரதர்? சண்டையை ஆரம்பிச்சு விடுறவங்க போதுமா? கையில் கத்தியை கொடுத்து வெட்டுறா அப்படின்றவங்களுக்கு போதும் இல்லை? நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா? சுற்றி இருக்கிற அத்தனை 12 பேர் சீடர்கள் இருந்தோம்ல, 11 பேர் அங்கே, 11 பேர் ஆண்டவருக்கு பிரியமான, ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து. 11 பேர்ல ஆண்டவரை தொட்டுட்டான்னு சொன்ன உடனே கத்தியை தூக்குனது முதல்ல யார் தான்? கேட்கல? முதல்ல இவரை தெரியவே தெரியாதுன்னு மறுதளிச்சவன் யார் தான்? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி சண்டையில் ஹெல்ப் பண்றவங்க நிறைய பேர் பேதுருவா தான் இருப்பாங்க. கத்தியை முதல்ல தூக்குறதும் அவன்தான். உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போறதும் ஃபர்ஸ்ட் அவன்தான். நீங்க அவனை நம்பி கத்தியை தூக்குனீங்க, செத்தீங்க, முடிஞ்சீங்க. ரொம்ப ஆனா ஆண்டவர் கை தட்டுவாரு, சந்தோஷப்படுவாரு, என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாருன்னு பேதுருவும் நினைச்சிருக்கலாம். சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அவன் காதை எடுத்து ஒரு காதை வெட்டும் போது என்ன நினைச்ச மாதிரி, ஐயோ நம்ம கத்தி கொண்டு மாட்டோமே, நம்ம மட்டும் கத்தியை கொண்டு வந்திருந்தா எப்படியாவது ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாமே, ஒரு வெட்டு இந்த பக்கத்துல வெட்டி இருக்கலாமே நம்ம அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? போடுற அவன் பட்டயத்தை உரையில, பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவாரு. அவனுடைய காதையை எடுத்து ஒட்ட வச்சுட்டு நீ போப்பா, எல்லா நீதியை நிறைவேற்றுறதுக்கு இப்போ காலம் வந்திருக்குது, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு, நீ உன் எஜமானுக்கு வேலை செய்யற, பரவாயில்ல. காதை ஒட்டி விட்டவன் மனம் திரும்பிடுவானா?
கண்டிப்பா மனம் திரும்பியிருப்பான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிமேயி மாதிரி ஆட்கள் நம்மளை தூசிக்கும் போது தாவீதுனுடைய போர்ச்சேகர்கள் மாதிரி நல்லவங்க நம்ம இடத்துல வந்து, அவங்க கெட்டவங்க கிடையாது, அவங்க மேல நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சுக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் நம்ம இடத்துல வந்து சேருவாங்க. ஆனா சிமேயி டேஞ்சர் கிடையாது. யார் தான் ரொம்ப டேஞ்சர்? ஹலோ, யார் டேஞ்சர்? சிமேயி டேஞ்சர் கிடையாது. நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறதா ரொம்ப டேஞ்சர். நம்ம மேல கேர் எடுக்கிறதா ரொம்ப டேஞ்சர். நம்ம கையில கத்தியை கொடுத்து குத்திட்டு வான்னு சொல்றவங்க தான் ரொம்ப டேஞ்சர். அதனால எல்லா பாசமும், நம்ம மேல வச்சிருக்கிற எல்லா கரிசனையும் எப்பொழுதுமே நமக்கு என்ன பண்ணாது, அது செட் ஆகாது. கவனமா இருப்பீங்களா? கேட்கல, கவனமா இருப்பீங்களா? இந்த சர்ச்சில் சிலரை குறித்து சிலர் வந்து 2 பேர் சேர்ந்து, சர்ச்சிலேயோ வெளியே 2 பேர் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், 2 பேர் ரொம்ப ஐக்கியமாக இருந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஒரு நாள் நான் இருக்கேன்னு வைங்களேன், பிரதர் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா பிரதர் அப்படின்னு தோளில் கை கொடுத்து, வாங்க பிரதர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு, ஒரு டீ ஒரு வடை, அவ்வளோதான். அந்த டீயும் அந்த வடையும் குடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் கை இந்த ஒருத்தனோடுக்கு ஆப்போசிட்டாக இவர் நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பார் மொத்தத்தையுமே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் எப்படி பண்ணான்னு தெரியுமா? வாங்கி கொடுத்தது என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு பிரியாணியே வாங்கி கொடுத்துருப்பாரு. பிரியாணி வாங்கி கொடுத்த அந்த நபரை ஒரு டீயும் வடையும் அவ்வளவுதான் மாத்திருச்சு. அதான் மனுஷன். அடுத்து இன்னொருத்தர் டீயும் வடையும் வாங்கி கொடுத்தா அவர் இன்னொருத்துக்கு போயிட்டு போறாரு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு வேணும் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நம்பர் 3, வேகமாய் சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். கவனிங்க, இப்போ ஒரு நாள் வருது. யாரு? தாவீதுக்கு ஒரு நாள் வருது. தாவீதிற்கு வருகிற ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னா, நான் என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுலுடைய கையில நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? சவுலின் கையிலே நான் மடிந்து போவேன். சவுல் என்ன கொன்றுவான். இனி இந்த ஊருக்குள்ள, இந்த தெருவுக்குள்ள, இந்த பட்டணத்துக்குள்ள எங்கேயுமே நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் ஒளிஞ்ச எல்லா இடத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் பதுங்கின எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இனி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் எங்கேயும் பதுங்க முடியாது. அதனால நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டையே விட்டு, இந்த நாட்டை விட்டு பெலிஸ்தியர் ஆப்போசிட்டா இருக்கிற அந்த நாட்டுக்கு போனாதான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக்க முடியும்னு ஒரு நாள் தன்னுடைய மனசுக்குள்ள தன்னுடைய உயிருக்கே பயந்த நாளாகும். நான் செத்துருவேன், என்னை கொன்றுவாங்க, நான் முடிஞ்சிட்டேன், இங்க எங்கேயுமே எனக்கு இடம் இல்லை, எல்லாமே எல்லா வாய்ப்பும் என்னை விட்டு போயிருச்சு, நான் இனி எங்க போவேன், எங்க பிழைப்பேன், எங்க இருப்பேன்? இந்த ஒரு நாள், இந்த ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க இந்த 3வது இந்த தாவீது சந்திக்கிற இந்த ஒரு நாளை சந்திக்கலாம். இந்த தாவீது ஒரு நாள் பெலிஸ்தியனுக்கு முன்பாக தன்னுடைய உயிரை துச்சமா பார்த்துக்கலாம், நான் சாக மாட்டேன்ப்பா, நான் அவ்வளோ சீக்கிரமா சாக மாட்டேன், சிங்கத்துக்கே நான் சாகல, கரடிக்கே நான் சாகல, இந்த பெலிஸ்தியன் கையில் நான் செத்துருவேனா,
தன்னுடைய ஆயுசு கட்டின்னு நினைச்சவன், தான் தோற்று போக மாட்டான்னு நினைச்சவன், என்னுடைய மரணம் வராது அப்படின்னு நினைச்சவன். ஆனா ஒரு நாள் இந்த சவுல் இவனை தொடர்ச்சியா துரத்திட்டே இருக்க சவுல் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தாவீதையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால எங்கெங்கயோ போய் நாட்டுல எங்கெல்லாம் மறைவிடம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒளிஞ்சு பார்த்தான். ஆனா எங்க போனாலும் தாவீதை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா, தாவீது சாதாரணமான ஒரு மனிதனா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப ஃபேமஸான ஃபிகர், ரொம்ப ஃபேமஸ். எங்க போனாலும் தாவீதுன்ற ஒருத்தர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல, இன்னைக்கு யூடியூப்ல, இன்னைக்கு ஃபேஸ்புக்கில், இன்னைக்கு ட்விட்டர்ல, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒருவேளை தாவீது இந்த நாட்களில் வாழ்ந்து தாவீது இன்னைக்கு அவைலபிளாக இருப்பாருன்னா இன்னைக்கு பெரிய ஹீரோ யார் தான்? கிறிஸ்டியானிட்டியிலே அவன் தான் பெரிய ஹீரோ. அவன் தான் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் அவனுக்கு தான் ஃபாலோவர்ஸ், தாவீதுக்கு தான் அவருக்கு தான் நிறைய அதிகமாக இருக்கும். அவ்வளவு ஃபேமஸ் ஆனவர். ஏன்னா கோலியாத்தியே கொண்டவர். அன்னைக்கே ஸ்திரீகள் வெளிப்படுத்தினாங்க, சவுல் கொண்டது நீ கொண்டது 1000 தாண்டா, அவன் கொண்டது ஒரே ஷாட்ல 15,000 கொண்டான். அப்படி அவ்வளோ ஃபேமஸான ஃபிகர். இங்க ஃபேமஸ் மட்டும் இல்லை, எதிரியினுடைய நாட்டிலே ஃபேமஸ். நம்ம ஊர்ல நம்ம ஃபேமஸா இருக்கிறது பரவாயில்ல, எதிரியின் மத்தியில் ஃபேமஸா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா ஒரு நாள் இப்படி இருந்து நான் மறிக்க மாட்டேன், சாக மாட்டேன், நான் கண்டிப்பா வந்துடுவேன்னு நினைச்ச அவனுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் ஆள் வச்சு செட் பண்ணி அவனை பிடிச்சி கண்டுபிடிச்சு ஓடி ஒளிஞ்சு கடைசியில் அவனுக்கு நம்பிக்கை போச்சு. பின்பு தாவீது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் என் சவுலின் கையில் நான் என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை கொண்டு போய் பத்திரப்படுத்தினான். அவனுடைய தரிசனத்தில் கர்த்தர் அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, தாவீது பூரண வயதுள்ளவனாய் வயதான காலத்தில் தன்னுடைய சரீரத்தில் பலனெல்லாம் இழந்து போய் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் ராஜ்யபாரத்தில் வைத்து உயிரோட வைத்து கர்த்தர் அவனை நல்லபடியாய் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தாவீதனுடைய ஒரு நாளை யாராவது ஒருத்தர் சந்திச்சுட்டு இருக்கீங்களா? தாவீதனுடைய அந்த ஒரு நாளை, சிங்கத்தை பார்த்து நான் பயப்படலை, கரடியை பார்த்து நான் பயப்படலை, கோலியாத்தை பார்த்து பயப்படலை. ஆனால் இப்போ அட் பிரசன்ட் இப்போ நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை என்னை கொன்ற அளவுக்கு எனக்கு பாதிப்பாக இருக்கு. அங்கெல்லாம் தப்பிச்சு நான் இதில் மாட்டிடுவேனோன்னு பயமா இருக்கு. இல்லை, தாவீதற்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்து உங்களுக்கு தர முடியுமானால், உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க இருதயம் கொஞ்சம் கூட கலங்கவே வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், படைத்தவர் உண்மை உள்ளவர். எதிரியினுடைய கண்களுக்கு எப்படி உங்களை மறைக்கணும் அப்படின்னு உங்களை விட தன்னுடைய சிறகுகளாலே மூடுகிற கர்த்தருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு அடி தூரத்திலிருந்து எய்கிற ஈட்டி கூட அவன் மேல படாதபடி அந்த ஈட்டியை அப்படியே தூர போக பண்ண கூடுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியாதா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு அடி தூரத்தில் இருந்தா கூட ஈட்டி உங்க மேல என்ன பண்ணாது? சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. எதிரியினுடைய கண்ணு முன்னாடியே நின்னாலும், டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருந்தாலும், அவன் கண்டுபிடிச்சிருவான்ற பயம் உங்களுக்கு இருந்தாலும், அவருடைய சிறகுகளுடைய நிழல், அவருடைய கரத்தின் நிழல் உங்களை அப்படியே மூடி பாதுகாத்துக்கொள்ளும். முன்னாடி இருக்கிற யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய பொல்லாத கண்களுக்கு நம்மை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார், ஒன்றும் உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை பாதுகாப்பதற்காய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதுமே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம் கர்த்தர் சமூகத்தில். Thank you Holy Spirit. Thank you Jesus. இந்த ஊழியம் ஆரம்பித்த இந்த இடத்துல 2009வது வருஷம் 2009 இந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணோம். 2010 இந்த இடத்த எதிர்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த ஏரியாவில் உள்ள சில பசங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்படி தாழ்ந்து போயாச்சு. ஸோ ஒரு நாள் என்ன அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அடிச்சிடணும் அப்படி. இப்போ நான் பொதுவாக அப்போ அது பேஷன் ப்ளஸ் அப்படின்ற ஒரு பைக் வச்சுருந்தேன். பொதுவாக இந்த கருணாநிதி நகர் அப்போல்லாம் இந்த பாலம் ரயில்வே கேட் ரொம்ப நேரம் போட்டுருவாங்க. அதனால் இந்த வழியாக போனால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் மோஸ்ட்லி சிவானந்த காலனி சாய்பாபா கோயில் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கருணாநிதி நகர் வழியாக போகிறது வழக்கம். இது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு போய் சாய்பாபா கோயிலில் ஏறிடலாம். அப்போ ஒரு நாள் இந்த கருணாநிதி நகரில் என்ட்ரன்ஸில் இந்த பாலத்தில் பசங்க எப்போவுமே அந்த வராண்டாவில் உட்காந்து சிகரெட் அடிக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெகுலராக அந்த வழி நான் போவேன். அப்போ ஒரே ஒரு பையன் வந்தான். அவனும் அவங்க டீமில் உள்ள ஒருத்தன் தான். பிரதர், இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அந்த வழியாக தான் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதுக்கும் எப்போ போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, யாரோட கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் சுற்றிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்போல்லாம் சுத்தமாக தைரியமே நமக்கு இல்லை. தைரியமாக பேசினாலும் இந்த மாதிரி சண்டை அடிதடி இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை பெருசாக. மனசுக்குள்ளே ஒரு பயம். சரி, என்ன நம்ம மேலே கை வச்சிருவாங்களோ அப்படின்னு. ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோட தேவ சமூகத்தில் உட்காரும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, உன்னை காக்கிறது நான், உன்னை மறைக்கிறது நான். அடிக்கணும்னு நினச்சி கர்த்தர் அனுமதிச்சார்னா எவ்வளோ மறைஞ்சாலும் கண்டிப்பாக அவன் கண்ணுக்கு தப்பிக்க இங்கே உள்ளே வந்துட்டு கூட என்ன பண்ணலாம், அடிச்சுட்டு போகலாம், யாரும் நம்மளை கேட்க முடியாது. அதனால் நீ எதுக்கு பயப்படுற? சரி, அப்படி வாங்குற அடியும் சந்தோஷம்தான். சுவிசேஷன் நிமித்தமாக அடிபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உனக்கு இருக்கும் அப்படின்னே என் மனசுக்குள்ள அதை குறித்த ஒரு பெரிய வைராக்கியம் வருது. 2-3 நாள் அந்த வழியை போகிறத அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். சரி, அடிக்கிறவங்க தான் முதல் விசுவாசி, முதல் பாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் நானாக ரொம்ப பாசிட்டிவாக யோசிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் எந்த விரல்களும் என் மேலே படுற அளவுக்கு கர்த்தர் விடலை. ஸோ இன்னைக்கு ரொம்ப மாறிடுச்சு. அன்னைக்கு யாருமே இல்லை, இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் நான் நம்புகிறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த தாவீதினுடைய இதே அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஏன்னா முடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கு பாஸ்டர், என்னை அழிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கு பாஸ்டர். ஒரு நாள் என்னைக்குமே பயப்படாத தாவீது ஒரு நாள் காலையில் எழும்பும்போது அவனை அறியாமலே அவனுக்கு பயம் வந்துடுது. என்ன அப்படின்னா, எத்தனை நாள் தான் இவனுக்கு மறைஞ்சு ஒழிக்கிறது, நீ எங்கே இருக்கு நான் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அவன் எவ்வளோ செலவு பண்ணுறது, எவ்வளோ ஃபைட் பண்ணுறது, ஏர்டெல்லாம் போகிறது, அவனுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. இவன் நம்மளை விடமாட்டான் போல தெரியுது, இவன் நம்மளை முடிக்காமல் விடமாட்டான் போல தெரியுதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு அப்படி வரலாம், யாருக்குன்னு தெரில. நீங்கள் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணலாம், நீங்கள் ஒளிஞ்சு போகலாம், நீங்கள் விட்டுட்டு ஓடலாம். ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வரலாம். பாஸ்டர், இவங்க என் உயிரை எடுக்காமல் விடமாட்டாங்க போல தெரியுது, நான் இன்னும் எத்தனை பேரை பார்க்கறது, எத்தனை நபர்களை பார்க்கறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் தாவீதை அழிக்கிறதுக்கு அவங்களால முடியல. பிரதர், சிஸ்டர், தாவீதை அழிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா தாவீதை காப்பாற்றுறது அரசாங்கம் கிடையாது. தாவீதை காப்பாற்றுறது கூட இருக்கிற அவனோடு கூட இருக்கிற படை வீரர்கள் கிடையாது.
தாவீதை காப்பாற்றுறது யார் அப்படின்னா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே அவனை பாதுகாக்கும் போது வேறு யார் தொட முடியும்? ஒருத்தரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும் அன்று கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணியிருப்பார். அந்த நாள் இந்த மாதத்தில் வரும், அந்த நாள் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள வரும், அந்த நாள் நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதை முடிகிறதுக்குள்ள அந்த ஒரு நாள் நிச்சயமாக வரும். ஒரு நாள் வரும், அன்று ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு நாளும் மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. இந்த வசனத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் தீவிரமாய் கர்த்தர் நிலைப்படுத்துகிறதற்காக நன்றி. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, பொய் சொல்லிட மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன், செய்வதை தடுப்பவன். கைகளை மேல கட்டி எச்சடா தெய்வமே, யெகோவா தெய்வமே, விசுவாசத்தோடு எச்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்முடைய பிள்ளைகள் கைகளில் வைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து லட்சமாய் கோடிகளாய் பெருக பண்ணுகிறார். அவருடைய தசமமாக காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். இந்த மாதம் அவருடைய வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவர். இந்த மாதம் தேவையில்லாத எந்த நஷ்டங்களும் உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. உன் ஆகாரத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்கிற வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். வட்டிக்காரனுக்கு போகக்கூடாது, கடன்காரங்களுக்கு போகக்கூடாது, கோர்ட்டு வாசலுக்கு போகக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய பணம் விரயமாக கூடாது ஆண்டவர். கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு பிள்ளைகளுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.